சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். அம்மன் அருள் டிவி சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பலன்கள் பலவீனங்கள் உங்களுக்கு நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். சிம்ம ராசி. சிம்ம ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. சிம்ம ராசி பூர நட்சத்திரம், சிம்ம ராசி மக நட்சத்திரம், சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம். கேது பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் நிறைஞ்ச ஒரு ராசி. ஆனா ஆண் ராசிங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் படிச்ச பண்புள்ள அறிவு அழகான அற்புதமான தெய்வ கடாட்சியமுடைய பெண்கள் தான் சிம்மராசி பெண்கள். சிம்மராசிக்கார பெண்கள் தன்னுடைய தாய் மேலையும் தகப்ப மேலையும் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி மேலையும் பாசக்கார ஜாதகம். சிறு வயசுல நீங்க ஏமாந்துருவீங்க. படிக்கிற டீனேஜ்னு சொல்றோம் பாருங்க, 19 இயர்ஸ்க்குள்ளேயே ஒண்ணு உங்க தாய் தகப்பன் பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, இல்லைன்னா நீங்களே கல்யாணத்தை தேடிக்கிட்டீங்கன்னா 21 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க ஆசை, உங்க தேவை, உங்களுடைய குறிக்கோள், படிச்ச படிப்புக்குண்டான ஒரு அமைப்பு எதுவுமே கிடைக்காம நீங்க 0 தாங்க. ஆனா 25 வயசு 27 வயசுக்கு மேல தாய் தகப்பம் பார்த்து கல்யாணம் பண்ணினீங்கன்னா நீங்க டாக்டர். அப்படி ஒரு படிப்பு, ஏதோ ஒரு பெரிய படிப்பு படிச்சு அரசு அங்கீகாரம் வரக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட வேலையில நீங்க இருப்பீங்க. பொதுவாகவே சிம்ம ராசியில உள்ள ஆண்கள் சுகபோகமான ஒரு ராசி. சின்ன வயசுல சுக்கிரன் போயிட்டார் இல்லையா, அதனால எல்லா அமைப்பும் அந்த 25-30 வயசோடைய முடிஞ்சு போயிடும். ஆனா குறிப்பிட்ட காலத்துல சிம்ம ராசியில உள்ள ஆண்கள் கல்யாணம் பண்ணலன்னா கலத்தர தோஷம் உங்களுக்கு உண்டாகும். அப்ப அந்த 30 வயசுக்குள்ளேயே கல்யாணம் ஆகாம இருந்தா கல்யாணம் ஆன பெண்ணோட ஒரு நட்பு ஏற்படும். அந்த நட்பு தப்பான நட்பா கூட வச்சுக்கலாம். இதுவும் விதிதான். சிம்ம ராசியில உள்ள குழந்தைங்களுடைய தாய் தகப்பன்கள், பெற்றோர்கள், தப்பா நினைச்சுக்காதீங்க, பெற்றோர்கள், சிம்ம ராசிக்கார பெற்றோர்கள் உங்க குழந்தைகள் படிக்கும் போதே 10th படிக்கும் போதே அவளுடைய எதிர்கால வாழ்க்கை கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கறத ஒரு ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்தை கொடுத்து அவங்கள முதல்ல தெளிவுபடுத்துங்க. ரொம்ப கவனமா இருக்கணும் சிம்ம ராசிக்கார பெண்கள். அம்மாவா, அப்பாவா, அண்ணனா, தம்பியா, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் ஏமாத்துவான். ஏமாந்தா அவங்க வாழ்க்கை 0. இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு கல்யாணமும் ஆயிடும். கல்யாணம் ஆன உடனே சிம்ம ராசிக்காரங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்குமே ஆவாது. நீங்க பாசக்கார் தாங்க, ஆனா அவங்க வேசக்காரா இருப்பாங்க. இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு கணவன் மனைவியை பார்த்துக்கிட்டு உங்க பிள்ளைங்களை பார்த்து வளர்க்கறதுக்கே உங்க வாழ்க்கையும் கிளப்பருவமாவும் ஆயிடும். 40 வயசுக்கு மேல சிம்ம ராசிக்காரங்க உங்க ஆரோக்கியத்தை பார்க்கணும். குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம், ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம், அஜீரண கோளாறு வரலாம். ஏன்னா கோளாறு வரும், உங்களுக்கு வர மாதிரி பண்ணிடுவாங்க உங்க சொந்த பந்தம். சிம்மராசி ஆண்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆடம்பர செலவு எதுவும் பண்ணிக்க கூடாது, மாட்டிக்குவீங்க. அரசியல பிரவேசம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்துல வீட்டுல கடனாளி ஆயிடுவீங்க. சிம்ம ராசிக்காரங்கள ஆண்கள் கடனாளி ஆயிடுவீங்க.
சிம்ம ராசியில உள்ள பெண்களை மத்த ராசிக்காரங்க எல்லாம் கெட்ட கொடுத்து வச்சிருக்கணுங்க. உங்க வீட்டுக்கு அஸ்திவாரம், உங்க குடும்ப விளக்கு. ஆனா சிம்ம ராசிக்கார பெண்களுடைய மனநிலைக்கு ஏத்த மாதிரி உங்க ட்ரீம், உங்க வாழ்க்கையை இப்படிதான் கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளுக்கு ஏத்த மாதிரி கணவன் அமைகிறது கஷ்டம். ஆனா பாசக்காரு கணவன் மேல கணவன் உங்களுக்கு மோசம்தான் பண்ணுவாரு, வெளிப்படையா பண்ண மாட்டாரு, மறைமுகமான பல பிரச்சனைகளை பண்ணுவாரு. கல்யாணம் பண்ண ஒரு 25-30 வயசு வரைக்கும் நீங்க அடிதாங்கிதான், இதுதான் விதி. ஆனா மத்தவன் எவனும் உங்க கணவனையோ உங்க சொந்தக்காரன் சொன்னா முன்ன போய் நிக்கக்கூடிய தருணமும் உண்டு. ஆன்மீக ஈடுபாடு அமைச்சு வச்சுக்குங்க. தெய்வமே உங்களுக்கு துணை நிக்காதுன்னு சொல்லக்கூடிய தருணத்திலையும் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்ப நடக்கிறது அஷ்டம சனி நடக்குது 2026. ராசியில கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடோ பிரிவோ வரக்கூடிய நேரம் வருது. கவனமா இருங்க, ஏமாந்துடாதீங்க. உங்க மேல சூனியமே பண்ணுவாங்க. செத்து தான் நீங்க பொழைக்கணும், செத்துடலாம். அந்த மாதிரி வெந்த புண்ணுலயே வேலை பாய்ச்சுவாங்க. உங்க ஆரோக்கியம் குன்றக்கூடிய நேரம் இது. உங்க குலதெய்வத்தை போய் வழிபடுங்க, உங்க முன்னோர் வழிபாட பண்ணுங்க, உங்க அம்மாவுடைய அம்மாவை புடிச்சுக்குங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு தாயோடைய அம்மா இருந்தாங்கன்னா ஆவாது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு மூத்த மகன் இருந்தா ஆவாது. சிம்ம ராசிக்காரருடைய பெண்களுடைய புருஷனுக்கு இந்த வருஷம் ஆகவே ஆகாது. கண்டம். ரொம்ப கவனமா இருந்துக்கணும். சிம்ம ராசிக்கார பெண்கள் யோகக்காரங்க தான். ஆனா விதியோடைய விளையாட்டு ஆடித்தான் ஆகணும். கவனமா இருக்கணும். சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். மேச ராசி முதல் மீன ராசிக்காரர்கள் வரைக்கும் வாழ்க்கையில துன்பம், நஷ்டம், கஷ்டம், அவப்பேறு, அவமானம், வேலை இல்லா திண்டாட்டம், கல்யாணம் ஆகாம, குழந்தை இல்லாம, நோயிலையும் சூனியத்திலையும் செய்வினையிலையும் சின்ன பின்னமாக்கிட்டு இருந்த நீங்க உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசம் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுல விளக்கு ஏத்தி, அந்த விளக்குக்கு மேல ஏலக்காய் தீபம் ஏத்தி, சென்னை, தாம்பரம், மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் திருக்கோவில் ஒண்ணு இருக்கு. அங்க அந்த 4 to 6 ராவு காலத்தை எம்பெருமான தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்றதுக்கு முன்ன கோயில் வாசல்ல தான் எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன். ஒரு பொருள் தரேன், அதை கையில வச்சுக்குங்க. வீட்டுல போய் பயன்படுத்துங்க. எம்பெருமான போய் பாருங்க. உங்க நோய், வறுமை, கடன், பயம், எதிரி, கல்யாணம், காதல், என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன தேவைங்கிறத யூகிச்சுக்குங்க. 100க்கு 100 நடக்கும். மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் வாசல்ல, சாய்பாபா கோயில் வாசல்ல தான் உட்கார்ந்துருப்பேன். வேணும்னு கேட்கிறவங்க வாங்கிக்கிங்க. நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொன்னா என் வீட்டு அட்ரஸ் வந்துடும். வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.